ஏற்கனவே சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்க்கான கண்டினியூஷனாக தான் வந்து என்னென்னா இந்த வீடியோஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே அப்கமிங் ஏஇ எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ். நான் உங்கள் சரவணன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டிக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம கடைசியாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ்க்கும் எந்த யூனிட் வரும்ன்றதை நம்ம வந்து என்னென்னா பார்த்தோம். அடுத்ததாக மெயினாக ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் யார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ். பெருசாகி டிரைவ் பண்ணும்பொழுது அந்த எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷரை டைமை டிபெண்ட் பண்ணி டிரைவ் பண்ணிவிட்டு தென் சிவி விச் இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் யூ பை டோ ஜெட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த டெரிவேஷன்ஸை கொண்டுட்டு வந்தார். இதில் இந்த சிவின்றது என்ன அப்படின்னா கன்சாலிடேஷன்ஸ்க்கான ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ். என்ன வேகத்தில் அந்த கன்சாலிடேஷன்ஸ் அக்கர் ஆகுது, அப்போ எந்த ரேட்டில் கன்சாலிடேஷன்ஸ் அக்கர் ஆகுது, ஆர் என்ன டைமுக்குள்ளே கன்சாலிடேஷன்ஸ் அக்கர் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து என்னென்னா இருக்குது. இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி 3 கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து என்னென்னா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னா CV which is equal to K divided by comma W MV நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ MVன்றது வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டிக்கான அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணுறது போல் இருக்கும். Kன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டி அண்ட் காமா Wன்றது யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஃபர்தராக நம்ம வந்து என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன்ஸ் மெத்தடில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த சிவிக்கான வெவ்வேறு வடிவங்களை வந்து என்னென்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ எம்வியை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எம்வி விச் இஸ் ஈக்குவல் டு ஏவி டிவைடட் பை 1 + E நாட்னு சொல்லலாமா? ஸோ இந்த வடிவத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ கே டிவைடட் பை காமா W ஏவி 1 + E0 1 + E0. ஏவியை நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா இ டிவைடட் பை டெல்டா சிக்மான்னு சொல்லலாமா? ஏவி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ டிவைடட் பை டெல்டா சிக்மான்னு சொல்லலாமா? ஸோ அதையும் நம்ம வந்து என்னென்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, 1 + E0 டிவைடட் பை காமா W டெல்டா இ இன்ட்டு டெல்டா சிக்மா. ஓகேங்களா? அப்போ சிவிக்கான வெவ்வேறு வடிவங்களை வந்து என்னென்னா நம்ம இங்கே பார்க்குறோம். சிவிக்கான வெவ்வேறு வடிவங்களை வந்து என்னென்னா நம்ம பார்க்குறோம். சிவிக்கான யூனிட் வந்து என்னவா இருக்கும், இந்த ஒரு டவுட் வந்து என்னென்னா இருக்கும். ஸோ யூனிட்டை ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். பாருங்கள், இதுலேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். கேன்றது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டி. ஸோ மீட்டர் பர் செகண்டை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த சீப்பேஜ் வெலாசிட்டிக்கான யூனிட் வந்து என்னென்னா இங்கே சொல்லலாம். 1 + E0 E0ன்றது யூனிட்லெஸ் பெராமீட்டர். அடுத்ததாக இருக்கக்கூடிய காமா W இது வந்து என்ன, யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர், கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப், கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கியூப். ஏவிக்கான வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏவிக்கான வேல்யூவை மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோ நியூட்டன் சொல்லலாம். ஓகேங்களா? மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோ நியூட்டன் நம்ம சொல்லலாம். ஸோ கிலோ நியூட்டன் கேன்சல் ஆகுது, மீட்டர் கியூப் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த மீட்டர் கியூப் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஒரே ஒரு மீட்டர் இருக்கும், அதுவும் மேலே போயிட்டு எனக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த யூனிட் வந்து என்னென்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு கிடைக்கும். ஓகேங்களா? மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு வந்து என்னென்னா கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து இங்கே வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா கேட்கலாம்னா எஸ் கேட்பான். எப்படின்னா இந்த சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ்ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டிக்கு எது போல் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குமான்னு கேட்பான். இந்த சிவின்றது அப்ளை பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேரியேஷன்ஸ் பர் யூனிட் குவான்டிட்டிக்கு எது போல் வேரி ஆகும் அது போல் வந்து என்னென்னா கேட்பாங்க. இனிஷியல் வாய்ட் ரேஷியோக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கான்னு கேட்பாங்க. வாய்ட் ரேஷியோடைய சேஞ்சஸுக்கு எது போல் இருக்குன்னு கேட்பாங்க. ஏவிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, இல்லை எம்பிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கா. ஸோ இது போல் கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னென்னா அனாலிட்டிக்கலாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்ததாக டிகிரி ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ் அண்ட் டைம் ஃபேக்டர் இதை நம்ம பார்க்கலாம். டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷனை பேஸ் பண்ணி தான் டைம் ஃபேக்டர் இருக்குது. இந்த டைம் ஃபேக்டரை பேஸ் பண்ணி தான் டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய மெயின் பார்ட் கன்சாலிடேஷன்ஸ் அக்கர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். ஓகேங்களா? எவ்வளோ டைம் ஆகுன்றது தானே நமக்கு மெயினாக தேவைப்படுது. அப்போ இந்த டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா
டைம் ஃபேக்டரை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் டிவி. ஓகேங்களா? அந்த டைம் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். இந்த டைம் ஃபேக்டர்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், தென் டைம் ஃபேக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும், தென் டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கோர் கொஸ்டின் ஏரியா. பார்ப்போம் எப்படி கேட்குறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ், செட்டில்மெண்ட் அட் எனி டைம் டிவைடட் பை அல்டிமேட் செட்டில்மெண்ட். இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேங்க. இதுதான் வந்து என்ன? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். அல்டிமேட் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு, சே இன்ஃபனைட் ஆர் ஒரு 1000 years. ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் உடைய எண்டில் எனக்கு டோட்டலாக எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்கு, எவ்வளோ செட்டில் ஆகிருக்கு, இதுதான் வந்து என்ன? அல்டிமேட் செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட் அட் எனி டைம்னா எப்போ வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா லென்த்தி ப்ராசஸ். ஒரு 50 வருஷம் கழிச்சு எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகிருக்கு, 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா செட்டில்மெண்ட் அட் எனி டைம். அப்போ அல்டிமேட் செட்டில்மெண்ட் அட் எனி டைமை நம்ம வந்து என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சே எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ அல்டிமேட் செட்டில்மெண்ட் வந்து என்னென்னா 10 mm வச்சுப்போமே. 10 mm அந்த அல்டிமேட் செட்டில்மெண்ட் எந்த இயரில் நடக்குது? மேபி கிரேட்டர் தென் 1000 கூட வச்சுக்கலாம். 1000 வருஷம் கழிச்சு 10 mm தான் செட்டில்மெண்ட் வந்து என்னென்ன நடக்கும். இப்போ செட்டில்மெண்ட் அட் எனி டைம் ஒரு 100 வருஷத்தில் ஒரு செட்டில்மெண்ட் வந்து என்னென்னா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த 100 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய செட்டில்மெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. சே எக்ஸாம்பிளாக ஒரு 2 mm இருக்குன்னு வச்சுப்போமே. 2 mm. அப்போ அல்டிமேட் செட்டில்மெண்ட் 10 mm இந்த 2 mm வந்து என்னன்னா எத்தனை ரேஷியோவில் இருக்குது? 20%. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து என்ன? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். டோட்டல் கன்சாலிடேஷன்ஸில் எத்தனை பர்சன்டேஜ் இப்போ வரை நடந்துருக்கு? இப்போ வரைனா என்ன? இந்த 100 years. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கன்சாலிடேஷன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அதுதான் வந்து என்ன? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு, என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? எவ்வளோ செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து என்ன? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ். இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸை பொறுத்து இந்த டைம் ஃபேக்டர்ன்ற இந்த ஃபேக்டர் வந்து என்னென்னா வேரி ஆகிட்டே போகும். சே எக்ஸாம்பிளாக டைம் ஃபேக்டர் டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் 60 இல்லை 60 கீழே இருக்குன்னு வச்சுப்போமே. 60 இல்லை 60 கீழே இருக்குது. அப்போ 60க்கு கீழே இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் இருக்கும் பொழுது எனக்கான டைம் ஃபேக்டர்ன்றது பை பை 4 u/100 ஹோல் ஸ்கொயர். இது போல் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? பை 4 u/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன? டிவி. இன்கேஸ் எனக்கான u வேல்யூ கிரேட்டர் தென் 60 இருக்குது, 60% விட கிரேட்டர் தெனாக இருக்குன்னா எனக்கான வேல்யூ 0.933 log of 1 minus u/100 minus 0.8. ஓகேங்களா? 0.0851. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? டிவிக்கான ரெண்டு ஃபார்முலா. u greater than 60 இருந்தால் என்ன, u lesser than 60 or equal to 60 இருந்தால் இந்த டைம் ஃபேக்டர் எது போல் வேரி ஆகும். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஓகேங்களா, போன வருஷம் நடந்த அந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து என்னென்னா பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? பார்த்துருப்பீங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் வேறு எது போலலாம் கேட்கலாம் பாருங்கள். இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷனுக்கும் டைம் ஃபேக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ்க்கும் டைம் ஃபேக்டர்ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் 60% எக்ஸாக்டாக ஆயிருக்கு. 60% எக்ஸாக்டாக ஆயிருக்கு. டைம் ஃபேக்டர் என்னவா வேரி ஆகும்? டிவி 0.2826. 0.2826. இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் கிரேட்டர் தென் 60 இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? 0.2826 விட அதிகமாக இருக்கும் டைம் ஃபேக்டர். இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் லெஸ்ஸர் தென் 60 டிகிரியாக இருக்கும் பொழுது, 60% இருக்கும் பொழுது இந்த வேல்யூவும் இந்த 2826 விட கம்மியாக தான் இருக்கும். இந்த டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன் எக்ஸாக்டாக 50% இருக்கும் பொழுது
50% கன்சாலிடேஷன்ஸ் முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா, டோட்டல் செட்டில்மெண்ட்டில் 50% செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன டைம் ஃபேக்டர் இருக்கும்? 0.196 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் 90% ரீச் ஆயிடுச்சு. அப்போ 0.848 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸுக்கு இந்த எல்லா கொஸ்டினையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போல் கொஸ்டினும் எதிர்பார்க்கலாம். எல்லா கொஸ்டினும் இல்லை, இது போல் கொஸ்டினை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, எப்போவுமே இந்த 100% ரீச் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. 100% கன்சாலிடேஷன்ஸ் நடக்கணும்னா இன்ஃபினைட்க்கு மேலே ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அது போல் என்னென்னா நடக்காது. ஸோ 100%க்கு இந்த டிவி என்னென்னா கண்டுபிடிக்க மாட்டோம், இன்சிக்னிஃபிகண்ட். அப்போ எந்தெந்த வேல்யூலாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம் ஃபார் த கேல்குலேஷன்ஸ் பர்பஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி டைம் ஆஃப், ஓகேங்களா, எவ்வளோ டைம் என்னென்னா கன்சாலிடேஷன்ஸ் ப்ராசஸ்க்கு என்னென்னா எடுக்குது, டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் CVT divided by D square which is equal to TVன்னு சொல்லுவோம். இதுதான் என்ன டைம் ஃபேக்டர். CV கன்சாலிடேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கோஎஃபிஷியன்ட், T கன்சாலிடேஷன்ஸ் ப்ராசஸ் நடந்து முடிக்கிறதுக்கு ஆக வேண்டிய டைம், அண்ட் D ஸ்கொயர்னா என்ன, நிலத்துக்கு கீழே கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்க வேண்டிய அங்கே இருக்கக்கூடிய சாயில் ஸ்டேட்டா. ஓகேங்களா, அந்த கிளே ஸ்டேட்டா இருக்கு இல்லையா, இதுக்கான டெப்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த கிளே ஸ்டேட்டா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டீன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்மால் டி. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறோம், வேல்யூவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைம் வேணும் அப்படின்னா டிவி டி ஸ்கொயர் டிவைடட் பை சிவி. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஃபைனல் வேல்யூ. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் ஒன் வே ட்ரைனேஜ் இருக்குது. ஓகேங்களா, சிங்கிள் ட்ரைனேஜ் இருக்குது. இப்போ சிங்கிள் ட்ரைனேஜ்னால் மேலேயோ அல்லது கீழே ஏதோ ஒரு இடத்துல, மேலே இல்லைன்னா கீழே. இப்போ சிங்கிள் ட்ரைனேஜாக இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய டியை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கணும். டீன்றது என்ன தெரியுங்களா, ஃப்ளோ பாத்துக்கான லென்த்து. வாட்டர் ஃப்ளோ ஆகி போகுது இல்லையா, அந்த ஃப்ளோ பாத்துக்கான லென்த்து. ஓகேங்களா, அந்த டிக்கு பதிலாக நம்ம எச்ன்றதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ பாத் என்ன, முழு டெப்த்தும் முழு எச்சும். ஓகேங்களா, அப்போ டிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், எச்சுன்னு நம்ம என்னென்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எச்சுன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், H ஸ்கொயர் நிற்கும். இன்கேஸ் எனக்கான சிஸ்டம் 2-வே ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்குது, 2 இடத்துலையும் ட்ரைனேஜ் இருக்குன்றப்ப இங்கே இருக்கக்கூடிய கிளே ஸ்டேட்டத்தில் பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் இங்கே ட்ராவல் பண்ணும், இந்த டைரக்ஷன்ஸில் ட்ராவல் பண்ணும். கீழே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே இங்கே ட்ராவல் பண்ணும் ஒரு லோடு அப்ளை பண்ணும் பொழுது. ஓகேங்களா, அப்போ இந்த பாத்தை பாத்துலேருந்தே என்ன ஆகுது, டீன்றது 2ஆ உடையுது. என்னவாகுது, 2ஆ உடையுது. பாத்துலேருந்தே என்ன ஆகுதுன்னா கட் ஆகுது. பாத்துலேருந்தே எனக்கு கட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ நான் என்னன்னா ஏற்கனவே எச்சுக்கு பதிலாக நான் என்ன கொடுத்தேன், டீன்னு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸில் எச் என்ன டி, எப்போ சிங்கிள் ட்ரைனேஜ். ஓகேங்களா, டி. ஓகேங்களா, இப்போ டபுள் ட்ரைனேஜில் ஹெச்ன்றது என்ன D/2, அப்போ டிக்கு பதிலாக நான் என்ன கொடுக்கலாம், D/2 த ஹோல் ஸ்கொயர். சிங்கிள் ட்ரைனேஜில் ஹெச்ன்றது டி, டபுள் ட்ரைனேஜில் ஹெச்ன்றது D/2. ஓகேங்களா, ஹெச்ன்றது என்ன அப்படின்னா பாத் லென்த். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்பொழுது ஸ்கொயர் இங்கே 2 இருக்குது, 2வை ஸ்கொயர் பண்ணும்பொழுது 4 கிடைக்கும். அது எதில் இருக்குது, டிவைடில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ டிவைடில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது டைம் ஆஃப் கன்சாலிடேஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இது போல் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுப்போமே, d square t which is equal to TV d square CV. சிங்கிள் ட்ரைனேஜாக இருக்கும் பொழுது d ஸ்கொயர் நான் அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டபுள் ட்ரைனேஜாக இருக்கும் பொழுது t which is equal to TV D/2 the whole square
டிவைடட் பை சிவி ஹோல் ஸ்கொயர் போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த 2ன்றது 4 மாதிரி கீழே வரும். இப்போ 4CV வரும். 4CV வரும். இப்போ தான் இங்கே இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர் சொல்ல போகிறோம். இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னென்னா சிங்கிள் ட்ரைனேஜாக இருக்கும் பொழுது இந்த டைம் வந்து என்னென்னா சே எக்ஸாம்பிள் 100 இயர்ஸ்னு வச்சுப்போமே. 100 இயர்ஸ் கன்சாலிடேஷன்ஸ் அக்கராய் முடியறதுக்கு 100 இயர்ஸ் ஆகுது. இந்த சிங்கிள் ட்ரைனேஜ் டபுள் ட்ரைனேஜாக ஸ்ப்ளிட் ஆகும் பொழுது அந்த தருணத்தில் இந்த டைம்ன்றது என்ன ஆகுதுன்னா 1/4 ரெடியூஸ் ஆகுது. 1/4 ரெடியூஸ் ஆகுது. அப்போ சிங்கிள் ட்ரைனேஜுக்கு 100 வருஷம் ஆகும்னா டபுள் ட்ரைனேஜுக்கு 25 வருஷம் தான் ஆகும். 25 வருஷம் தான் ஆகும். அப்போ சிம்பிளாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கன்சாலிடேஷன்ஸ் ப்ராசஸில் டபுள் ட்ரைனேஜ் இருந்தால் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எது போல் கம்மியாகும் அப்படின்னா 1/4 டைம் ரெடியூஸ் ஆகும். எதோட கம்பேர் பண்ணும் பொழுது சிங்கிள் ட்ரைனேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் ஏரியா. ஃபைனல் ஃபார்முக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா பிரைமரி கன்சாலிடேஷன் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி டைம் பார்த்தோம். இப்போ செட்டில்மெண்ட் அந்த எந்த அளவு செட்டில் ஆகிருக்கு அந்த திக்னஸை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்னஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? டெல்டா வி டிவைடட் பை வி. இது என்ன? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இது என்ன? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். எது போல் டிரைவ் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். டெல்டா வின்றது டெல்டா இக்கு சமானம். இந்த வால்யூம்ன்றது 1+E0க்கு ஈக்குவலாக நான் வந்து என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த டெல்டா வி பை வி இருக்கு இல்லையா, டெல்டா வி பை வி இருக்கு இல்லையா, இந்த டெல்டா வி பை வியை எப்படி நான் சொல்லலாம்னா இதுதான் ஒரு கியூபாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கியூபாக நான் எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹோல் சாயில் கியூப். ஓகேங்களா? இப்போ நான் லோட் அப்ளை பண்ண இந்த மொத்த வால்யூமும் என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? மொத்த வால்யூமும் ரெடியூஸ் ஆகி இது போல் நிற்கலாம். ஓகேங்களா? அதுதான் டெல்டா வி பை வின்னு சொல்கிறேன். எவ்வளோ வால்யூம் ரெடியூஸ் ஆகிருக்கு ஓகேங்களா, இந்த மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். இப்போ நான் இது என்னன்னு சொல்கிறேன்னா ஒரே ஒரு டைமென்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அது எது? டெப்த் டைமென்ஷன்ஸ். செமி இன்ஃபினைட் ஃபுல் டெப்த்தையும் நான் எடுக்கல. இந்த ஒரு டாபிக், இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போ இது டோட்டல் ஹெச், இது வந்து என்ன? டெல்டா ஹெச். இது வந்து என்ன? டெல்டா ஹெச். ஓகேங்களா? அப்போ அந்த வகையில் நான் என்ன பண்ணுறேன்னா டெல்டா விக்கு டெல்டா ஹெச்சும் டோட்டல் வால்யூமுக்கு ஹெச்சும் நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், டெல்டா ஹெச் டிவைடட் பை H which is equal to delta E divided by 1+E0. எனக்கு தேவை அந்த செட்டில்மெண்ட் delta H. இப்போ delta H which is equal to delta E divided by 1+E0 into H. ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன ஃபார்முலா. ஓகேங்களா? delta H by H இதுதான் ஃபார்முலா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டெல்டா இ இருக்கு இல்லையா, இந்த டெல்டா இக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். டெல்டா இயை எங்கேருந்து கொண்டுட்டு வரலான்றதை நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். டெல்டா இயை நான் எங்கேருந்து கொண்டுட்டு வர போகிறேன்றதை நான் சொல்கிறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டியில் என்னால் டெல்டா இயை கொண்டுட்டு வர முடியும். ஏவி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ டிவைடட் பை டெல்டா சிக்மா. இதிலிருந்து டெல்டா இயை என்னால் கொண்டுட்டு வர முடியும். ஆனால் கொண்டுட்டு வர மாட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கம்ப்ரஸபிலிட்டி வேல்யூவை விட கம்ப்ரஷன் இன்டெக்ஸுக்கான வேல்யூ அக்யூரேட்டாக இருக்கும். செமி லாக் ஸ்கேலில் நான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த அக்யூரேட்டில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன்? டெல்டா இயை எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டெல்டா இன்றது என்ன? சிசி இந்த லாக் ஆஃப் திஸ் வேல்யூ. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபைனல் ஃபார்முக்கு நம்ம வரப்போகிறோம். அப்போ டெல்டா இன்றது விச் இஸ் ஈக்குவல் டு சிசி. ஓகேங்களா? சிசி இன்டூ லாக் ஆஃப் அந்த வேல்யூ, லாக் ஆஃப் சிசி லாக் ஆஃப் சிக்மா 1 ப்ளஸ் டெல் சிக்மா டிவைடட் பை சிக்மா 1. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டெல்டா இக்கு பதிலாக சிசிஹெச். ஓகேங்களா? சிசிஹெச் லாக் ஆஃப் டெல்டா சிக்மா plus sigma 1 divided by sigma 1 divided by 1+E0. ஓகேங்களா? which is equal to delta H. இதுதான் வந்து என்ன? செட்டில்மெண்ட்டுக்கான ஃபைனல் வேல்யூ. என்ன பண்ணியிருக்கன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன்.
இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ நான் வந்து என்னென்னா இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டெல்டா ஈக்கு பதிலாக சிசி, இங்கே இருக்கக்கூடிய லாக் டைம். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்க்கலாம் மறுபடியும். ஓகேங்களா, ஸோ இது போல் நான் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த டெல்டா ஹெச்சை வேறு எங்கேயாவது இருந்து கொண்டுட்டு வரலாமான்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். டெல்டா ஹெச்சை இன்னொரு இடத்துல இருந்து நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். டெல்டா ஹெச்சை இன்னொரு இடத்துல இருந்து நம்மளால் ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும். இங்கே பாருங்கள், இந்த இடம். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். MV which is equal to sigma volumetric strain divided by delta sigma. Volumetric strain divided by delta sigma. ஓகேங்களா, ஸோ இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினை நான் என்ன கொண்டுட்டு வந்தேன், டெல்டா V டிவைடட் பை ஹோல் வால்யூம் டிவைடட் பை டெல்டா சிக்மான்னு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இருந்து என்னால் கொண்டுட்டு வர முடியும். எப்படின்னா பாருங்கள், டெல்டா விக்கு பதிலாக டெல்டா ஹெச் கொடுக்குறேன். டோட்டல் வால்யூமுக்கு பதிலாக ஹெச் நான் எடுத்துகிட்டு வரேன். டோட்டல் வால்யூமுக்கு பதிலாக ஹெச் நான் கொண்டுட்டு வரேன். டிவைடட் பை டெல்டா சிக்மா கொடுக்குறேன், விச் இஸ் ஈக்குவல் டு MVன்னு சொல்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு MV. ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக நான் என்ன கொடுக்குறேன்னா டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு MV இன்டூ டெல்டா சிக்மா இன்டூ ஹெச். ஓகேங்களா, ஸோ இதுவுமே செட்டில்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விதமான ஃபார்முலா. ஓகேங்களா, அப்போ செட்டில்மெண்ட்டை ரெண்டு விதமாக நான் கொண்டுட்டு வரலாம். என்ன அப்படின்னா வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டி அந்த டேர்ம்ஸ்லேயும் நான் என்னால் கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா, ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த சிசி, ஓகேங்களா, கம்ப்ரஷன் இன்டெக்ஸ். ஓகேங்களா, இது கொடுத்தோம் என்னால் வந்து என்ன பண்ணலாம், டெல்டா ஹெச்சை கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து வேறு ஏதாவது நமக்கு தெரியாதது ஏதாவது இருக்கான்னு கேட்டால், சில இடத்துல வந்து என்னென்னா இன்டைரக்ட் மெத்தடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டியை கேட்க சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஹோல் டேர்ம் பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் இந்த கேவை வந்து என்னென்னா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய மெத்தட்ஸ் வந்து என்னென்னா கொஸ்டினாக கேட்பாங்க. அதில் இன்டைரக்ட் மெத்தட் ஆர் ஃபார்முலா மெத்தடில் இந்த கே வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ கேன்றது என்னன்னு சொல்லுங்கள், கேன்றது சிவி MV காமா W. ஓகேங்களா, CV MV காமா W. ஓகேங்களா, அப்போ கன்சாலிடேஷன்ற இந்த யூனிட்லேயும் நம்மளால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டியை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கன்சாலிடேஷன்ஸ் அந்த ரிசல்ட் வால்யூம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர் வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டி, இது மூணு எனக்கு தெரிஞ்சால் கேக்கான வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து என்னென்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் தான். மொத்தமாக பார்க்கும்பொழுது ரொம்ப புரியாத மாதிரி இருக்கலாம், இல்லைனா வந்து என்னென்னா கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது போல் இருக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னா பார்க்கும்பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்குள்ளே வந்து என்னென்னா மிங்கிள் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ SSC JEE மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்பொழுது ஓகேங்களா, ஒரு டிப்ளமா கேண்டிடேட் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். பட் மெயின்ஸ் வந்து என்னென்னா திணறுவாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்து முடித்தோடனே இந்த ஃபைனல் சம்மை வந்து என்னென்னா சால்வ் பண்ணி பாருங்களேன். இந்த சம் வந்து என்னென்னா 2013 SSC JEE மெயின்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 30 மார்க் வந்து என்னென்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகேங்களா, 30 மார்க். ஓகேங்களா, ஃபைண்ட் அவுட் டைம் ரிக்வயர் ஃபார் 50% கன்சாலிடேஷன்ஸ். 50% கன்சாலிடேஷன்ஸு முடியறதுக்கு எவ்வளோ டைம் வந்து என்ன ஆகும்னு கேட்குறான். எவ்வளோ டைம் என்ன ஆகும்? ஓகேங்களா, டைம் என்னன்னு கேட்குறான். என்னென்னலாம் கொடுக்குறான் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த சாயிலா 80 சென்டிமீட்டர் 800 சென்டிமீட்டர்னு கொடுக்குறான். பர்வியஸ் டேட்டா அட் டாப் அண்ட் பாட்டம். ஓகேங்களா, இப்போ இந்த சாயிலுக்கு மேலேயும் கீழேயும் என்ன இருக்குன்னா பர்வியஸ் ஸ்டேட்டம் வந்து என்னென்னா இருக்குது, அதாவது சாண்டில் ஆன ட்ரைன்ஸ் வந்து என்னென்னா இருக்குன்னு சொல்கிறான். வாட் வில் பி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸ். ஓகேங்களா, சிவிக்கான வேல்யூவை வந்து என்னென்னா கேட்குறான். ஓகேங்களா, ரெண்டாவது கொஸ்டின்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸுக்கு என்ன வேல்யூ வந்து என்ன வரும்னு கேட்குறான். இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பர்மியபிலிட்டி வந்து என்னென்னா இந்த வேல்யூ கொடுக்குறான். ஓகேங்களா, அண்ட் வாய்ட் ரேஷியோக்கான வேல்யூ கொடுக்குறான், MVக்கான வேல்யூ கொடுக்குறான், அண்ட் டிவிக்கான வேல்யூவும் கொடுத்துட்றான். ஓகேங்களா, காமா W அசியூம் பண்ணிக்க சொல்லுவான். ஸோ எல்லா வேல்யூமே கிவன் டேட்டா. ரெண்டு விஷயத்தை கேட்க சொல்கிறான். என்ன கேட்குறான்னா ஃபைண்ட் அவுட் டைம் when consolidation degree of consolidations 50. டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன்ஸ் 50 இருக்கும்பொழுது டைம் ஃபேக்டர் என்னவா இருக்குது 0.196. டைம் ஃபேக்டரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த டீயை வந்து என்னென்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. டீயை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? ஸோ இதுதான்
இந்த டி ஸ்கொயர்ன்றது என்ன? டி ஸ்கொயர்ன்றது என்ன? அந்த பாத் ஓகேங்களா. இங்கே டூ-வே ட்ரைனேஜ் இருக்கிறதுனால d/2 த ஸ்கொயர்னு மாறும். டூ-வே ட்ரைனேஜ் இருக்கிறதுனால அந்த வேல்யூ வந்து என்னென்னா பாதியாக வந்து என்னென்னா குறையும் ஓகேங்களா. அப்போ 800ன்றது இங்கே என்னவா மாறும்? 800 டிவைடட் பை 2ன்றதுனால 400 மாறும் ஓகேங்களா. டி தான் வந்து என்னென்னா எனக்கு கேட்குறான். டிவி வந்து என்னென்னா எனக்கு இருக்குது. வாட் இஸ் சிவி ஓகேங்களா. சிவி கொடுத்தானான்னு பாருங்கள். சிவி கொடுக்கலன்னா சிவியை கண்டுபிடிக்கும் ஓகேங்களா. எல்லாமே ஒவ்வொரு ஃபார்முலாவிலேருந்து ஒன்றா வந்து என்னென்னா கண்டுபிடிக்கிறது போல் இருக்கும். ரெண்டாவதாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வாட் will be the coefficient of the consolidations அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா. coefficient of the consolidations என்ன? CV which is equal to K MV gamma W. gamma W கொடுத்துறாங்க. gamma W நம்மளால அசியூம் பண்ணிக்க முடியும். and then MU ஓகேங்களா. MV வந்து என்னன்னா அங்கே கொடுத்துட்டான். MV வந்து என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டான். கேவும் கொடுத்துட்டான் ஓகேங்களா. எல்லாமே இருந்தால் CV வந்து என்னென்னா எனக்கு ஈஸியாக தெரியுதா? சிவி வந்து என்னென்னா எனக்கு ஈஸியாக தெரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும்? கோஎஃபிசியன்ட் ஆஃப் த கன்சாலிடேஷன்ஸை நம்ம வந்து என்னென்னா கண்டுபிடிச்சிட்டு தென் ஃபர்தராக வந்து என்னென்னா இந்த சம்மை வந்து என்னென்னா கொண்டுட்டு போகணும். ஸோ எல்லா வேலையும் கொடுத்துருக்கான். எல்லா ஃபார்முலாவும் வந்து என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வந்து என்னென்னா கண்டுபிடிங்க. இது மெயின்ஸுக்காக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்த கிளாஸில் வந்து என்னென்னா ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கும் நம்ம வந்து என்னென்னா பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக இந்த ஏஇ எக்ஸாமுக்கு வந்து என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. சபார்டினேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் பட் எல்லா எக்ஸாமும் கிராக் பண்ணுற அளவு இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட், டூ வெல்.